முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பேருந்துகளை தனியாரிடமிருந்து பறித்து அரசுடைமை ஆக்கினாரோ, அதே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மினி பஸ் திட்டத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்ததற்கான காரணம், இரண்டுக்குமான காரணம் ஒன்றுதான், மக்களுக்கான சேவையை வழங்குவது என்கின்ற நிலையில சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இன்றைக்கு மக்களை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு முன் வரதெல்லாம் யாரும் அரசியலுக்கு வரதில்லை. எவன் செத்தான்னா எவன் இருந்தான்னா நான் போறேன் என் வண்டி ஏறிட்டு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா எதையாவது ஒரு 4 ஷேர் பண்ற மெசேஜ், இல்ல போற போக்குல வாட்ஸ்அப்ல எவனோ ஒருத்தன் வளர்றது, எவனோ ஒருத்தன் வாங்கி எடுக்கிற செய்தியெல்லாம் வச்சுட்டு பேசினாங்க. இல்ல அதை ஒரு அடிப்படையா வச்சானா முழுக்க முழுக்க தற்கூரிகளாக தான் வருவார்கள். இன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் போன்றவர்களும், பேருந்தியர்கள் தந்தை அண்ணா போன்றவர்களும், தந்தை பெரியாரை போன்றவர்களும் படித்ததுனால், அவர்களை அறிந்ததுனால் இன்றைக்கு ஒரு தலைமுறை 2 தலைமுறை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் தெரியாம ஏதோ போற போக்குல ஏதோ எவனோ ஒருத்தர் சொல்றான் எல்லாம் கும்பல் சேருங்கன்னு சேர்ந்து ஆடு மாடு மாதிரி மக்கள் என்கிற நிலையில போனோம்னு சொன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் பலியாகிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். இது ஏதோ சாதாரணமா ஒரு பஸ், மினி பஸ் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்கீம் இல்லை. இதற்கு பின்னால் முத்தமிழர் கலைஞருடைய அறிவு இருக்கிறது. அறிவை கடந்து மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இடையில வந்த அரசு அதை நிறுத்திவிட்டது. மீண்டும் முத்தமிழர் கலைஞர் வழியில் செயல்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது குறிப்பா எந்தெந்த பகுதிகளெல்லாம் தேவை அதிகமாக இருக்கிறது, ரொம்ப இலகுவா செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்தை இயக்க வேண்டும் என்கிற நிலையில அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இயங்கக்கூடியவர்கள் அல்லது இயக்கத்தை செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த எம்டிஎம் ஃபிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பல்வேறு தொழில் நிறுவனங்கள்ல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது. வெறுமனே லாப நோக்கோடு, முழுமையான லாப நோக்கோடு அரசு செயல்பட முடியாது. ஆனால் தனியார் முழுமையான சேவை நோக்கோடு எந்த தனியாரும் செயல்பட முடியாது. இது 2 தான் வேறுபாடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.